தொல்லியல் அகழாய்வு பற்றி தான் இப்போ நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். இப்போ கட்சி பகுதியிலே 9000 ஆண்டுகளுக்கு முந்தைய படிமங்கள் கிடைத்திருக்கிறதாக அதை பற்றி இப்போது நேற்று ஒரு ஆய்வு, ஒரு மாதத்திற்கு முன்னதாக வந்திருக்கு. நேற்று அந்த வரலாற்று ஆய்வாளர்கள் அதை பற்றி பேட்டி கொடுத்திருக்காங்க. மீண்டும் அது பேசுபொருளாக இருக்கிறது என்றாலும் கூட திரு ஸ்ரீகாந்த் பல்வேறு கேள்விகளை முன்வைத்திருந்தார். நீங்கள் கூட கேட்டிருப்பீர்கள். மணிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, இங்கு தான் பயன்படுத்தி இருக்கிறாங்கிறதுக்கான மூலப்பொருள் எங்கேருந்து கிடைச்சது, இப்படிலாம் நிறைய கேள்விகள் அதில் இருக்கிறது. உங்களுடைய முனைவர் பட்ட திரு அமர்நாத் அவர்கள் உங்களுடைய மாணவராக இருக்கிறார். அப்படிங்கிற போது அதில் இருக்க நீங்களும் ஒரு 3 ஆண்டு காலம் அதில் பயன்படும் ஒரு க்ளோஸ்டு ரூம்குள்ளே தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஆய்வாளர்கள் உள்ளே போய் பார்க்கவே இல்லை. என்னதான் ஆய்வு நடந்துச்சுன்னு வெளி உலகத்துக்கு தெரியவில்லை. வெறும் மண்பானையை வைத்துக்கொண்டு எப்படி இது தமிழர்களுடைய தொன்மையான நாகரிகம், இத்தனை காலத்துக்கு முந்தைய நாகரிகம் என்பது எப்படி சொல்வது அப்படிங்கிற கேள்வி அவர்கள் வைக்கிறார். உங்களுடைய பதில்? அது மூடிய அறையில் அது நடக்கவில்லை. ரொம்ப ஓப்பன் ஸ்பேஸில் தான் நடத்தினாங்க. கிட்டத்தட்ட கீழடியினுடைய அகழாய்வு என்பது முதல் முறை 49 குழிகளும் அதற்கடுத்த முறை 52 குழிகளும் போட்டு கிட்டத்தட்ட 101 குழிகள் 53 102 குழிகள் போட்டு அதை அகழாய்வு செய்தார்கள். கிட்டத்தட்ட 1 ஏக்கர் பரப்பளவுக்கு அதை மூட முடியாது. இவர்கள் திருச்சியிலே கட்டி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணலை. இவர்கள் தங்குவதற்கு அந்த டென்ட் போட்டுட்டு இருந்தாங்களே தவிர எல்லாருமே பார்த்துட்டு தான் போனாங்க. பானைகளை கொண்டு எதை கண்டுபிடிக்க முடியும், நாகரிகங்களை கண்டுபிடிக்க முடியுமா, நாகரிகங்களை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னு சொல்கிறது வரலாற்றையும் தொல்லியலை பற்றி தெரியாதவர்கள் பேசுகின்ற பேச்சு. அகடமிக்காக பார்த்திங்களன்னா உலகளாவிய அளவில் சில வரையறைகள் இருக்கிறது, சில அதாவது கோட்பாடுகள் இருக்கிறது, சில நுணுக்கமான அறிவியல் பூர்வமான செயல்கள் இருக்கிறது. இதனுடைய அடிப்படையில் பானைகள் என்பது 3000 வருடங்கள் 4000 வருடங்கள் ஆனாலும் அது எந்த அளவில் கெட்டு போகாது. அதே போல் மண்ணோடு மண் சேர்ந்து விடாது. அதுவும் சுட்ட பானைகள் அப்படின்னும்போது அதெல்லாம் அது ஒவ்வொரு காலகட்டத்திலும் எந்தெந்த வகையான பானைகளை கண்டுபிடித்தார்கள், எந்தெந்த நிறங்களினுடைய பானைகள் எந்தெந்த காலகட்டங்களில் கண்டுபிடித்தார்கள், ஒரு இடத்திலிருந்து அந்த பானைகள் இன்னொரு இடத்திற்கு இங்கே வெளிநாடுகளில் கூட அதே விதமான பானைகள் இருக்கிறது. இந்த நிலையில் அந்த பானைகள் வைத்து கொண்டு வரலாறு எழுத முடியுமா என்று பேசுவது அது பாமரத்தனமாக இருக்கிறது. இல்லை, இது எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க? இப்போ இதில் ஒரு எழுத்து இருக்கணும், அதில் ஒரு வடிவம் இருக்க வேண்டும். அந்த வடிவத்தின் மூலமாக இது இத்தனை காலத்துக்கு முந்தையது. ஒரு சிற்பம் இருக்கிறது என்றால் இது பல்லவர் கால சிற்பம், இது சோழர் கால சிற்பம், இது பாண்டியர்கள் வரையறை செய்து கொடுக்க முடியும். அதுபோல வெறும் ஒரு பானையை வைத்துக்கொண்டு எப்படி சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஒரு மணி இருக்கு, ஒரு மினரல் இருக்கு, அது எந்த வகையான மணி? ஒரே நிமிஷம் நான் என்ன அனுமதிங்க. நான் ஒரு மணி இருக்கிறது, அந்த மணிக்கான மூலப்பொருள் இங்கே இருக்கிறதா இல்லையான்னு தெரியல, அது வரையறைக்கு உட்படுத்தப்பட்டதே இல்லை, ஆனால் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால் அது எங்கிருந்து கொண்டு பயன்படுத்தப்பட்டது என்ற கேள்வியும் இருக்குது. இப்போ பானைகளுக்கு நீங்கள் முதல் கேள்வி கேட்டீங்க. அது பிளாக் அண்ட் ரெட் வேர், அதே போல் பிளாக் அண்ட் கிரே, இது பெயிண்டட் கிரே வேர் இப்படின்னு சொல்லிட்டுலாம் டிஃப்ரெண்ட்டாக வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. ஒரு காலகட்டத்தை சார்ந்தவர்கள் அந்த பிளாக் அண்ட் ரெட் வேரை பயன்படுத்தியிருக்காங்க. அதற்கடுத்து இருக்கிறவங்க பெயிண்டட் கிரே வேரை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ கங்கை சமவெளியில் இருந்தவங்கலாம் பெயிண்டட் கிரே வேரை பயன்படுத்தியிருந்தாங்க. இது செகண்ட் ஆர்பனைசேஷன் அப்படின்ற காலகட்டத்தில் அப்படின்னு உலகளாவிய வல்லுநர்களும் அறிஞர்களும் வரையறுத்து வைத்திருப்பது. அதே போல் பிளாக் அண்ட் ரெட் வேர் இது இப்போ இங்கே கீழடியில் இருக்கிறது இந்த மாதிரியான பிளாக் அண்ட் ரெட் வேர் பானைகள் இருக்கிறது. அதே போல் பாலிஸ்டர் வேர்ஸ், அது மாதிரி ரொசட்டா வேர், இது மாதிரின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டான வகைகள் அதில் பானைகள் இருக்குது. அந்த பானைகளை வைத்துக்கொண்டு அந்தந்த காலகட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லிட்டு இது எங்கேயோ கீழடியில் மட்டுமோ அல்லது சிந்து சமவெளி நாகரிகத்தில் மட்டுமோ அல்லது ஆரிய நாகரிகத்தில் செகண்ட் ஆர்பனைசேஷன் என்று சொல்கிறார்களே அந்த காலகட்டத்தில் மட்டுமோ வரையறுத்து வைக்கப்படுவது அல்ல. இது உலக அளவில் உலக அறிஞர்கள் எல்லாருமே சேர்ந்து கொண்டு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். இந்த விஷயத்தினுடைய அடிப்படையில் இதனுடைய காலத்தை வரையறுத்து வைக்கிறார்கள். அந்த பானைகளில் அது கார்பன் டேட்டிங்லாம் எப்படி பண்ணாங்க, சயின்ஸ் வளரும்போது எப்படி பண்ணாங்கன்னு சொன்னால், அந்த பானைகளுக்குள்ளே சார்கோலோ இல்லை உயிர் வாழ்ந்த பொருட்களினுடைய எச்சங்களோ இருக்கும் பொழுது அதை எடுத்து கார்பன் டேட்டிங் செய்வாங்க. அது இத்தனை ஆண்டு காலத்திற்கு முன்னால் அந்த பானைகளுக்குள் இருந்திருக்கிறது அப்படின்றது வந்த பின்னாடி தான் அந்த காலத்தை வரையறுத்து வச்சாங்க. அது எல்லாமே யூனிஃபார்மாக உலகளவில் ஒரே மாதிரி இருந்ததுனால அது இந்த காலகட்டத்தை சேர்ந்தது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மணிகள் இங்கே மூலப்பொருட்கள் இங்கே இல்லை, வெளியிலேருந்து வந்ததுன்னா ஆமாம், வெளியிலேருந்து தான் வந்திருக்கு. மணிகள் வெளியிலேருந்து தான் வந்திருக்கு, இங்கே இல்லை. இங்கே இரும்பு வந்திருக்கு.
இங்கே வந்து இரும்பு வந்திருக்கு. இரும்பு வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து இந்த நம்ம வந்து சொல்கிறோம் இல்லைங்களா, இது கீழடியிலோ இல்லை வந்து சிவகலையிலோ இல்லை மற்ற இடங்களிலோ வந்து இல்லை. சிவகலையிலிருந்து கிட்டத்தட்ட இங்கே சவுத்தில் இருந்து நாக்பூர் வரலையும் வந்து அந்த அதனுடைய இரும்பினுடைய அந்த சீக்வன்ஸ் வந்து இருக்குது. ஏதோ முதலமைச்சர் கூட வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் 5350 வருடங்களுக்கு முன்னால் வந்து த டிக்ளரேஷன் ஆஃப் அயன் ஏஜ் அப்படின்னு சொன்னார். அது ஏதோ வந்து ஏனோதானோவென்று செய்து விடவில்லை. கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட இடங்களில் அந்த இரும்பு வந்து அந்த காலகட்டத்தில் 4200 வருடம், 4300 வருடம், 4500 வருடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீக்வன்ஸ் வந்து இருந்திருக்கு. இதனுடைய அடிப்படையில் இங்கே அந்த சீக்வன்ஸ் வந்து இங்கே அதிகமான வருடமாகும், தமிழ்நாட்டில் அதிகமான வருடங்களாகும். இங்கிருந்து அப்படியே ஆந்திர பகுதிகள், அந்த பகுதிகள் அப்படியே வடக்கு பகுதிகளுக்கு செல்லும்போது அதனுடைய வயது வந்து அது வந்து அதிகரித்தே வந்து செல்வதனால் அதனுடைய டிக்ளரேஷனை வந்து இந்த இரும்பினுடைய டிக்ளரேஷன் என்று அறிவித்திருக்கிறார்.